இப்போ சிக்கு வைப்புன்றது தான் பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் போட்ட பாட்டுலாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த 2K கிட்ஸை கனெக்ட் பண்ணுறது, ஒரு மாஸ் பிஜிஎம்மா அப்பா அனிருத் சூப்பராக பண்ணிடுறாரு. இந்த வேலையெல்லாம் சூப்பராக பண்ணுறாருல்ல சார். இல்லை, 2 விதமான விமர்சனம் அனிருத்துக்கு இருக்குது. அனிருத்தை வந்து காப்பி பண்ணுறாரு, அங்கே பண்ணுறாரு, இங்கே பண்ணுறாரு அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குல்ல. அனிருத்தால் அந்த படத்தை ஓடுது. அதான் ஓகே. இப்போ நம்ம ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க. அந்த பிஜிஎம் பார்த்தா ஆல்ரெடி இந்தியன் 2ல் போட்டிருக்க பிஜிஎம் மாதிரி இருக்குன்னு போட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு அதில் இது அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்காங்க. பட் இதில் பார்க்குறப்ப அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. அதான் அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக போஸ்ட் பண்ணிடுறாரு. அது எங்கேருந்து எடுத்துங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு அந்த ஓடுற ஓட்டத்தில் சரியாக போகுது. ஆனால் இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் பாடலாம் ஒரு 5 வருஷம் கேட்கலாம், 10 வருஷம் கேட்கலாம், காலத்துக்கு நிற்காது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு ஒரு ஸ்டைல். இன்றைக்கி வந்து எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் காலங்கள் ஆகிப்போச்சு. எதாக இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லு, நீங்கள் வந்து வளவலாம் சொல்லாத அப்படிங்கும். அந்த பல்ஸை பிடிச்சிட்டார். இந்த ரொம்ப எமோஷனலாம் வேணாம், டம்முன்னு அடித்து போட்டு காலி பண்ணி விட்டு இந்த படத்துக்கு தேவையான விஷயமா இருக்கா, ரைட்டு ஓகே, அதோட ஓடுற வரைக்கும் ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாப்புல. ஒரு சில பாடல்கள் நல்லாவும் பண்ணுறாரு. அதில் நம்ம மெலோடிலாம் சில மெலோடி நல்லா பண்ணுறாரு. ஒரு ரீரெக்கார்டிங்கில் ஒரு ஃப்ரெஷ் இருக்குல்ல. இது வரைக்கும் ஒரு கேட்டகரியில் ஒரு மாதிரியான பார்த்துட்டு இருக்கப்போ இந்த இது பார்க்குறப்ப அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது நிறைய இடங்களில் ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். ஆஃப்ரிக்கன் சாங்லேருந்து எடுக்கிறார், அரேபியன் சாங்லேருந்து எடுக்கிறாரு, ஆஃப்ரிக்கனுடைய ட்ரைப்ஸ் சாங்லேருந்து எடுக்கிறாரு. ஆனால் நல்லா இருக்கு. அதை கொஞ்சம் டிங்கரிங் பட்டிலாம் பார்த்துக்கிட்டு போட்டு போகிறோம். அதுக்கு ஒரு திறமணும்ல. காப்பி அடிக்கிறது முக்கியம் இல்லை, அழகாக காப்பி அடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அது ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் எல்லாரையும் இன்றைக்கி அந்த 2K கிட்ஸினுடைய பல்ஸ் இதயத்தை பிடித்த ஒரு நபராக இருக்கிறாரு. அது இந்த படத்துக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காரு.